Hi, hello, welcome to everyone. This video is sponsored by Gen Reviews, one of the review portal site. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட காய்ச்சல் சளி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ரெமெடி தட் மீன்ஸ் கசாயம். ஏன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மார்கழி மாதம் வரப்போகுது. ஸோ அப்போ வந்துட்டு பனி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நிறையாவே காய்ச்சல் வரவோ அதே மாதிரி கோல்டு வரவோ வாய்ப்புகள் நிறையா இருக்கிறனால இந்த டைமில் இந்த வீடியோ போடுறப்ப எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும்னு நினச்சி போட்டிருக்கேன். இது வந்துட்டு எல்லாமே நம்ம பேசிக் நம்ம மஞ்சளப்பட்டியில் இருக்க ஜாமான் வச்சு தான் நம்ம போட போகிறோம். இதில் இன்னொன்று என்னடா கசாயம் அப்படின்றப்ப வந்துட்டு எப்பயுமே கசாயம் அப்படின்னா கசப்பு யாருக்கும் பிடிக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு டேஸ்டி கசாயம் ஒரு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தாராளமாக குடிக்கலாம். தட் மீன்ஸ் டேஸ்ட் வைஸில் சொல்கிறேன். ஸோ நான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த கசாயம். ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிட்டர் லீவ்ஸ், வெற்றிலை. இப்போ வந்துட்டு நான் சொல்கிற குவான்டிட்டி வந்து எப்படின்னா இப்போ 4 பேர் அளவுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம 4 பேர்த்துக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம 4 வெத்தலை எடுத்துக்கணும். இப்போ 2 பேருக்கு போடணும் 2 வெத்தலை கவுண்டிங் எடுத்துக்குவோம். ஸோ அந்த கவுண்டிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போயுமே ஈஸியாக இருக்கும். 10 பேருக்குனாலும் நம்ம போட்டுடலாம் ஈஸியாக. ஸோ வந்து இப்போ 4 பேர் போடுற அளவுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ 4 வெத்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பேருக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எடுத்துக்கணும், ஓமவல்லி இலை எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு 3 இலை அந்த மாதிரி கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். பெருசாக இருந்தால் 3, சின்னதாக இருந்தால் ஒரு 2 சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெர் ஹெட் 3 கவுண்டிங்கில் வந்துட்டு ஓமவல்லி இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஓமம் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் ஓமம், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் வந்து பூண்டு வந்துட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 பல் பூண்டு. இது எல்லாமே வந்துட்டு ராவாக மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம நல்லா நைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லுமே வந்து இறங்கிடும். அதெல்லாம் நல்லா நைஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து லைட்டாக பாயில் பண்ணி வடகட்டிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக பாயில் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதை ஜஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணதை வந்துட்டு அப்படியே வடகட்டிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து காரமாக இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோக்கு டேஸ்ட் வேணுமோ அவ்வளோவுக்கு தேன் ஊற்றி குடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா தொண்டைக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் பிள்ளைங்களுக்குன்றப்போ வந்து 2 ஸ்பூன் சேர்த்து கூட ஊற்றிக்கலாம். இது பர்ஃபெக்டான கசாயம், ரொம்பவே ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களும் தாராளமாக குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்பவே நல்லது. நான் எப்போயுமே எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா கஷாயம் போட்டு வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 1/4 டம்ளர், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டம்ளர். ஸோ இப்படி குடித்தோம் அப்படின்னாலே இது வந்து ஒரு 2 டேஸ் தொடர்ந்து குடிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம். ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டே குடிக்கிறப்பயே உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட், சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். எல்லாருமே பெனிஃபிட் ஆகிக்குவோங்கன்றதை நம்புகிறேன். தேங்க்யூ.